என்ஐஏ, ஐடி, இடி ரெய்டுகள் மூலம் நாம் தமிழர் கட்சியினரை மிரட்டி பார்ப்பதாகவும், இந்த உருட்டல் மிரட்டல்களுக்கு எல்லாம் நாம் தமிழர் கட்சியினர் அஞ்சப் போவதில்லை என்றும் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஐடி ரைடு விட முடியல, இடி ரைடு விட முடியல, என்ஐ ரைடு விட்ட. என்ஐ ரைடு விட்டதுனால என்ன? எனக்கு நெருக்கமான நண்பர்கள்லாம் அலைவீசி எடுக்க மாட்டான். எனக்கு ஏதாவது ஒரு 1000-500 கொடுக்கலான்னு நினைக்கிறவன் கொடுக்க மாட்டான். இவ்வளவுதானே நீ என்ன பண்ணிட முடியும்? என் வீடை காலி பண்ண சொல்லுவான். என் பிள்ளைகள் வீடு, கடை இதெல்லாம் வச்சிருந்தா நீங்க காலி பண்ணிருங்க, உங்க கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ரைடு விடுதுன்னு. அப்படித்தான் துறைக்கு நடந்துச்சு. அவன் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அவன் ஒரு வலைவலிக்கு ஒரு இது வச்சிருந்தான், அதை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்ப இந்த மாதிரி தான் நடக்கும். எந்த மாதிரி நெருக்கடின்னு கேளு தம்பி, எந்த மாதிரி நெருக்கடின்னு கேளுங்க. இப்ப என் தம்பி மத்திய சென்னையில கார்த்தின்னு என் தம்பியை நிறுத்தினேன். போன முறை நிறுத்தினேன். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச என் தம்பி, ரொம்ப திறமையானவன் கெட்டிக்காரன். அவனை நிறுத்தணுங்கும் போது அவன் தயங்கினான், வேற யாருக்காவது கொடுங்கன்னா. என்னன்னு கேட்டேன். சரி, நான் மருத்துவமனை கட்டிக்கிட்டு இருக்கேன், அது கொஞ்சம் காசு இது போட வேண்டியிருக்கு, இந்த வேலையெல்லாம் வந்தோன்னா கஷ்டமாயிரும், ஒரு மாசம் அதுல இதாயிரும் அப்படின்னு. இல்லையா, நிக்க மாட்டாரு. கெஞ்சி பார்த்தேன், நிக்க மாட்டேன். நீ ஆக்கிரமிச்ச இடத்தில் மருத்துவமனை கட்டுகிறாய் என்று முற்றுகையிட்டு போராடிடுவேன் அப்படின்னா, ஐயோ அண்ணா நான் நின்றுவேன், எழுதுங்க, நான் செஞ்சாலும் செஞ்சிடும். இது ஒரு நகைச்சுவைக்காக பேசுனது. அதையே நான் மேடையில என் தம்பி அறிமுகப்படுத்தும் போது பேசுனதுக்கு காவல்துறை போய் அவன்கிட்ட விசாரிக்குதுன்னா எப்படி இருக்க பாருங்க. இத ஒரு பத்திரிக்கை தலை பெரிய செய்தியா எழுதுன்னா பாத்துக்கியோ, நான் எவ்வளவோ நல்லது சொல்றேன், அதை கொஞ்சம் எழுதியா. ஒரு வேடிக்கைக்காக என் தம்பியை பத்தி இப்படி சொன்னேன். அவனை நிறுத்திடணும்னு நான் விரும்பிட்டதுனால நில்றா அப்படின்னா அவன் மறுத்தான். அப்ப இது ஒரு கேலிக்காக நான் சொன்னேன் அவனை. அதை பாருங்க, அது எழுதுதுன்னா எப்படி இருக்கு அரசு, எப்படி எனக்கு நெருக்கடி வருதுன்னு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.